அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த 7 நாட்களில் நடக்க போகுது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைந்திருக்கு, அதனால் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவரும் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்காரு, செவ்வாய் மேச ராசியில் இருக்காரு, மேலும் புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு, மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 4 ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு அமையப்பட்டிருக்கு. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த 7 நாள் தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். யோகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்க. மேலும் இந்த 7 நாட்களில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் இரவு பகல் பாராமல் உழைத்து பணவரவை பெருக்கிக் கொள்வீங்க. இதனால் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்புகளை நீங்கள் உயர்த்துவீங்க. தங்க நகைகள் வாங்குவீங்க. ஆயுள் காப்பீட்டில் முதலீடு செய்வீங்க. மேலும் சந்திர பகவானின் கிரக மாற்றங்கள் கூட இந்த 7 நாட்களில் வியாபாரத்தில் மந்த நிலையை ஏற்படுத்தும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 4வது இடத்தில் அமர்வதால் தாய் வழி சொத்து கைக்கு வந்து சேர்வதில் தள்ளி போகும். மேலும் முன் வாங்கி போட்ட இடத்தை விற்று கடனை நீங்கள் அடைப்பீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்தில் அமர்வதால் அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 5வது இடத்தில் அமர்வதால் அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவதில் பதவியும் அமர்வீங்க. மேலும் தனியார் ஊழியர்கள் உழைப்பின் மகத்துவத்தை முதலாளிகளுக்கு உணர்த்துவார்கள். அதே போல சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவார்கள். மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து 2ஆம் இடத்துல அமர்வதால் கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும். மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து 3வது இடத்துல அமர்வதால் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் கேது பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 9வது இடத்தில் அமர்வதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் என உங்கள் ராசியில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 26/6/2024 அன்று புதன் பகவான் ரண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணவரத்தை எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கக்கூடும்.
பேச்சின் இனிமை சாதுர்த்தியத்தால் எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்துமே திறன்பட செய்து பாராட்டப்படுவீர்கள். மேலும் அக்கம் பக்கத்தினரிடம் சிலரை சண்டைகள் உண்டாகக்கூடும். எதையும் சமாளிக்கும் மனநிலைமை உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சிறு தடங்கல்கள் உண்டாகலாம். மேலும் பங்குதாரர்கள் மூலமாக நன்மைகள் பல உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. நிதி உதவி எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் கூடுதலாக உழைக்க அலுவலக பணிகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். மேலும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படும். ஒருவரைக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும் அப்படின்னு சிறப்பிடுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாமல் எதையும் செய்ய முயற்சி செய்வீங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகமும் உண்டாகும். மேலும் மாணவ செல்வங்களுக்கு இந்த 7 நாட்களில் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு கவனம் சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சிறப்படுது. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து வழிபட்டு வர காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும். மனக்குழப்பங்கள் அனைத்தும் ஒரு நல்ல தேர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். மேலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாங்க. சுகமான சுற்றுலா பயணங்கள் மூலமாக மனதில் மகிழ்ச்சி பொங்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னையின் அன்பும் அரவணைப்பும் மற்றும் உதவிகளும் ஆதரவாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அந்த விஷயங்கள் கூட நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும். அவசரமற்ற அலைச்சல்கள் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு கட்டணங்களை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கப் போகுது. வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை. உதவிகரமான புதிய நண்பர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பார்கள். மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக கிடைக்கும். சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானம் கிடைக்கப் போகுது. அன்பு உறவுகள் வருவகையால் ஆனந்தம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிக அளவில் காணப்படும். மேலும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க அவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டி முன்னேற்ற செயல்படுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் உங்களுக்கு நிறைய விதமான தன்ன லாபங்கள் கிடைக்கப் போகுது. அதே போல் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நற்குணங்கள் அனைவராலும் பாராட்டை பெறும். மேலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும். மனைவியின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதற்கும் உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. தொழிலில் உற்பத்தி பெருகி லாபமும் அதிக அளவில் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். வீண் செலவுகளை குறைத்து பணத்தை சேமித்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க கொடுங்க. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. மேலும் பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தையும் அதிக அளவில் லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பு இந்த 7 நாட்களில் எப்படி இருக்குது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய வரவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி
இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும்.